ஓகே காய்ஸ், டாக்ஸிக் படத்தோட ட்ரெய்லர் வந்து இது. அதுதான் நம்ம இப்போ பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். வீடியோவில் போயிடலாமா? ஓகே, லொக்கேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி, நம்ம வீடியோவில் போயிடலாம். என்னடி வாய்ஸ் இது? கவலைப்படாதீங்க டாடி. I promise. I promise. முக முடியால முகத்துல தெரிகிற துக்கத்தை நம்மளால மறைக்க முடியும். ஆனா தலையில எழுதின துரதிருஷ்டத்தை இல்லை. உன்னை விட்டு நான் போக மாட்டேமா. அவருக்கு என் முகத்தை பார்க்க இஷ்டம் இல்ல. என் ஆசை என்ன தெரியுமா ராயா? இந்த சிட்டியை நீ தான் ஆளணும். என் சிட்டிக்கு வந்து என் ஃபேமிலி மேலேயே கை வைக்கிறிய. உன் கடைசி ஆசை என்ன? பெருசா எதுவும் இல்ல. உன் தம்பிய கொளுத்தி அவன் சாம்பல லைன் போட்டு இழுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? என்னடா டைலாக் இது? என்னடா டைலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? எல்லா பொண்ணுங்களும் அவன் காதல் மேல தனக்கு தான் உரிமை நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவன் மனசு எந்த பந்தத்துக்கும் நிறைய போறான்டா. கட்டுப்படாத கட்டு கடங்காத காட்டாரா பாஞ்சுகிட்டு இருந்தது. அழகின் அம்சம் நீதான் பெண்ணே. ஆனா அந்த அழகிய ஆயுதமாக்குன நியாயமாக்கண்ணே. எவ்வளவு வேலை போன? Who the hell are you? I'm Miss Regular. Who the hell are you? I'm Miss Permanent. எது? This was supposed to be my fucking fairy tale. யாரா மாறிக்கிறனா இது? கதையாக்குது இது எங்க அம்மா. சுத்தி ஓல. ஐயோ, என்னடா ஒண்ணுங்களா? டேய், நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்கா எங்க? சார் சோஃபால காய போட்டு. I was hoping to have a civilized conversation. Do I look civilized to you? சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்ன அது? சாப்பிடுங்க சார். ஏய், என்ன சாப்பிடுங்க சார். என்ன நடக்குது? Hello, Daddy. ஓ, அது யங்கர் வெர்ஷன். அமைதியால எல்லாம் சரியாயிடுனா பல நூற்றாண்டுகளா யுத்தங்கள் என்ன மைத்துகளா நடக்குதே? கோழைங்களா? இது எப்படி முடிய போகுதுன்னு உனக்கு தெரியும்ல? It's time. I'm coming. இப்பதான் பிரைட் ஆரம்பிச்சா. Be ready to battle chaos with chaos. எதுக்கு நீ முகத்துல மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கிற? அதை கலைச்சிரு. நீ ஜோக்கர் இல்ல பாஸ்டர்னு சொன்னா. ஒவ்வொரு முடிவுக்கும் தகுந்த விலை கொடுத்தே ஆகணும். என்னடா இது?
எங்கேயோ பார்த்திருக்கேன். இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. யப்பா, யார் என்னை வீட்டை விட்டு போறாங்க? எங்க அம்மா எங்க போறாங்களே? I'm sorry, Daddy. I'm sorry. நல்லா சர்க்கஸ் பண்றான் நீ. என்னடா பல்ட்டி நாடிக்கிறான். பெரிய விஷயம். ட்ரெய்லரே இவ்வளோ பெருசாக இருக்குன்னா இப்போ படம் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க. படம் ஃப்ளாப் ஆகாமல் இருந்து கதை கரெக்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். பார்த்தா அது நடுவில் வந்து தம்பி தப்புன்ற மாதிரி நிறையா சீன்லாம் வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிறையா ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் எவனோ கூட்டின்னு போய் மாட்டிக்கு போகிறானுவோ. எனக்கு அவங்கள நினச்சாதான் பயமாகுது. இதில் ஒருத்தன் கமெண்ட் போட்டுதான் ப்ரீமியம் வெர்ஷன் ஆஃப் தக் லைஃப் அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சிட்டாங்கன்னா சத்தியமாக நான் வந்து ஸ்டார்டிங்கில் லைட்டாக அந்த தேவாரா ஃபீல் மாதிரி இருந்துச்சு. அந்த மலையில் அப்பா பையன் அந்த மாதிரி ஒரு நாள் அந்த மாதிரி தான் ஏதோ எடுத்துன்னு வராங்கன்னு நினச்சேன். நான் பார்த்தா வேறு ஏதோ சொல்லிட்டு நடக்கிறது விண்டேஜ் டைமில் தான் நடக்குது. ஆனால் அதுலேயே வந்து அவன் அப்பா டைமு அவன் பையன் டைமுன்னு 2-3 டைம்லாம் இருக்குது போகுது. அப்படியே மிக்ஸ் பண்ணி காட்டுவாங்க போகுது. என்னான்னு தெரில. அந்த 1-2 சீன்லாம் அந்த சேவப்பட்டி திறந்து ஏதோ ஒரு பையன் குட்டி பையன் ஏதோ அடிக்கிறான். அதெல்லாம் கூட பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. நடுவில் ருக்மிணி வரப்போ கூட ஏன்டா வந்து ஒரு மேனஸ் இல்லையாடா ஒரு ஏதாவது ஒரு கட்டு நிறுறானா போய் இருட்டில் 2 கும்பிட்றான். அந்த மாதிரி பேய் நிற்கிற மாதிரி நின்றுறான் இருட்டில். ஆனால் படத்தில் ருக்குக்கு ஏதாவது ஆச்சு. கோடி மேல கைய வச்சா கோடி சும்மா இருக்க மாட்டேன் சார். தீ குளிப்போ மயிராவ நோ எந்த படத்தோட ப்ரொமோஷன் ஈவெண்ட்டுக்கும் வந்து நயன்தாரா போக மாட்டாங்க. ஆனால் இந்த படத்துக்கு போயிடறாங்க. ஏன்னா வந்து யாஷ் ஃபோன் பண்ணி கூப்பிட்டான். ஆக்டிங் எல்லாம் அவன் பயங்கரமாக பண்ணுறாங்க. கதை நல்லா இருந்துச்சுன்னா போகும். அவ்வளோதான். எனக்கு என்னன்னா விண்டேஜ் டைமுக்கு எத்தனை போயிடறானோ பக்காவாக காமிச்சிடணும் எல்லாத்தையும். அந்த டைம் இந்த காரு பங்களாங்க பைக்கு இதெல்லாம் வந்து நல்லா சொன்னேன் பயங்கரமாக இருக்கணும். வீடியோ பாரு. நீங்கள் வந்து படம் வந்து இதுனா யூஏ சர்டிஃபிகேட்டா இல்லை ஏ சர்டிஃபிகேட் படமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். எனக்கு தெரில. கூகுள் பண்ணி பாடுறா தெரியும். நீங்கள் சொல்கிறது கேட்குது. வீடியோ பார்த்துன்னுக்கிறீங்களா? உங்களுக்கு எதாவது வேலை இருக்கானா? வேறு வீடியோ பார்த்து நீங்கள் ஏதாவது ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸு அப்புறம் உங்களுடைய ஒப்பீனியனை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் வந்து நல்லா இருக்குது. ஓகே தான், சூப்பர் தான், பிரம்மாண்டமாக இருக்குது. நல்லா ஒரு கேஜிஎஃப் மாதிரி தக் லைஃப் மாதிரி. சரி, மிச்சம் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிவ்யூ வீடியோவில் சொல்லலாம் படம் எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு. இன்னும் நிறைய இருக்கு. இன்னொரு வாட்டி தான் வச்சுக்கிறேன். படம் நல்லா இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். சப்போஸ் மிஸ்டேக்காக டிசாஸ்டர் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான். சரி, படம் வரட்டும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். படம் என்ன கேட்டால் ட்ரெய்லர் வந்து ஓகே 5 நிமிஷத்துக்கு ஒரு நல்ல ட்ரெய்லர், ஒர்த்தான ட்ரெய்லர் தான். இன்னொரு என்டர்டைன்மெண்ட்டான வீடியோ ஒன்று பாருங்கள். என்னடி இது?